எருமை நெய் இது தூய்மையானதாக இருக்குதா, அதாவது கலப்படம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து நாட்டு பசு நெய், இதுவும் தூய்மையானதாக இருக்கிறதா, கலப்படம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக பசு நெய். அடுத்து தேன், இந்த தேனும் கலப்படம் இல்லாமல் தூய்மையானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் ஸ்ரீ சக்தி அப்படிங்கிற ஆய்வு கூடத்தில் இதை நம்ம கொடுத்து, அவங்க கேட்டது போல் இந்த நாகரீக மாற்றத்தில் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தொழில்நுட்பம் மூலியமாகவே இது கலப்படமானதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்னாச்சுன்னா ரிசல்ட்டு வந்துருச்சு. ரிசல்ட்டில் வந்தால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம கொடுத்த தேன், நெய், பசுமாட்டு நெய், எருமை மாட்டு நெய், நாட்டு மாட்டு நெய், தேன் எல்லாம் கலப்படம் இல்லை, தூய்மையானது அப்படின்னு எல்லாத்துலேயும் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா